சங்கீத புஸ்தகம் 9, 19, 20 வாசிக்கலாமா? எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. எழுந்தருளும் கர்த்தாவே, அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் கர்த்தாவே. நம்மை சுற்றி நிறைய மனுஷர்கள் எல்லா நாளும் சூழ்ந்து இருக்கிறார்கள். நம்மை சுற்றி வருகிற மனுஷர்கள் விதவிதமாக நம்மை சூழ வருவார்கள். ஆனால் ஒன்று நமக்கு தெரிய வேண்டும், மனுஷன் சொல்லும்போதே அதனுடைய இலக்கம் 666. வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது மனுஷனுடைய இலக்கம் என்று சொல்லியிருக்கிறது. அது அந்தி கிறிஸ்துவனுடைய இலக்கமாகும். மனுஷன் மேலே அந்தி கிறிஸ்து தன்னுடைய இலக்கத்தை போட்டிருக்கிறான். தன்னுடைய கண்ட்ரோலில், தன்னுடைய கட்டுப்பாட்டில் மனுஷர்களை அவன் வைக்கிறான். இன்னொரு விதத்திலே சொல்லப்போனால் இந்த அந்தி கிறிஸ்துவாகிய மிருகம் அது நரகத்திலிருந்து ஏறி வந்தது என்று சொல்லலாம். இன்னொரு விதத்தில் நரகம் மனுஷர்களை இயக்குகின்றன. மனுஷர்களை இயக்குகிறது நரகம், அந்தி கிறிஸ்து மிருகம். அதனாலே இந்த அந்தி கிறிஸ்துவினால் இயக்கப்படும் மனுஷர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நம்மோடு கூட குடியிருக்கிறார்கள். நமக்கு நண்பர்களாக இருக்கக்கூடும், நம்முடைய உறவினர்களாக இருக்கக்கூடும். நமக்கு பிசாசு கூட பிரச்சனை கிடையாது. பிசாசை துரத்த அதிகாரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு பிரச்சனை மனுஷன்தான். ஆண்டவர் இயேசு மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை வைத்து நாம் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கொள்ளலாம் என்றால், இயேசு மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார், நான் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட அவசியமில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட அவசியமில்லை. மனுஷன் கையில் நாம் சிக்கக்கூடாது. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் கையில் விழுவேனாக, மனுஷர் கையில் நான் விழாதிருப்பேனாக என்கிறான். மனுஷன் கையில் நான் விழமாட்டேன். தாவீதுக்கு மனுஷர் வழியாக தண்டனை வந்தது, கர்த்தர் வழியாகவும் தண்டனை வந்தது. தாவீது சொன்னான், நான் செய்த பாவத்திற்கு கர்த்தர் என்னை நேரடியாய் தண்டிக்கட்டும், ஆனால் மனுஷனை கொண்டு மனுஷன் என்னை தண்டிக்கக்கூடாது, மனுஷன் கையில் விழாதிருப்பேனாக என்றான். தாவீதை சுற்றி ஏராளமான மனுஷர்கள், சவுல் மட்டுமல்ல இன்னும் ஏராளமானவர்கள் அவனுக்கு தீங்கு செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களுடைய தன்மைகளை குறித்து சங்கீதங்களிலே தாவீது ஏராளமாக எழுதுகிறார். சுமார் 74 விதமான ஆட்களை கண்டுபிடித்து, நானும் கண்டுபிடித்து, ஏனென்றால் நாம் மனுஷர்கள் மத்தியிலே வாழ்கிறோம். ஒவ்வொரு ஆள் எப்படின்னு நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மனுஷர்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறவர். நம்மை சூழ இருக்கிற மனிதர்களை, அவர்களுடைய தன்மையை, அவர்களுடைய உள் மனதை உட்கருத்து நமக்கு வெளிப்படுத்துகிறவர். நம்மிடத்தில் வருகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை நாம் எவ்வாறு ஜெயிக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, தொட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஒரு மனுஷன் நம்மை தொடக்கூட தேவன் விடமாட்டார். அப்படி கர்த்தர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். உன்னோட போராடினவர்களை நீ இனி காணாதிருப்பாய் என்பது ஆசீர்வாத வாக்குத்தத்தம். அப்போ மனிதர்கள் போராடுகிறார்கள். யாக்கோபை பற்றி சொல்லியிருக்கிறது, அவன் தேவனோடும் மனுஷரோடும் போராடி மேற்கொண்டான் என்று. ஆனால் அந்த விஷயம் சொல்லப்பட்டது எப்போ? யாப்போக்கு நதிக்கரையிலே யாக்கோபு அழுது ஜெபம் பண்ணுகிறான். அங்கே ஏசா இருக்கவில்லை. ஏசா தன் தாய் தகப்பனிடத்திலே சவால் விட்டு வந்தான். நான் யாக்கோபை கொலை செய்து விடுவேன் என்று சபதம் பண்ணி கோபத்தோடு வருகிறான். ஆனால் ஏசாவோடு யாக்கோபு போராடவில்லை, நேரில் சந்தித்து வாக்குவாதம் பண்ணவில்லை. தேவனோடு அவன் போராடி இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஜெபித்த ஜெபத்திலே அவன் தேவனையும் ஜெயித்து எதிரியாகிய ஏசாவையும் ஜெயித்தான். நமக்கு ஏராளமான விரோதிகள், மனிதர்கள் வருவார்கள். மனிதர்களை தொடாமலே, மனுஷர்களை பாதிக்காமலே, மனுஷர்களை நாம் கடின வார்த்தை உரைக்காமலே அவர்களை நாம் ஜெயிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய விசேஷித்த கிருபையை பெற இன்றைக்கு நாம் காலை வேளையிலே கூடி வந்திருக்கிறோம்.
கர்த்தருடைய பந்தி நமக்கு அதிக மகத்துவமானது. அது நமக்கு அதிக பலத்தை நமக்கு கொடுக்கும். மனுஷர்கள் என்று பிரிக்கப்பட்டவர்கள் நாம். மனுஷர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் மனுஷர்கள் நின்று பிரிக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் நாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் நம்மை தொடரும்படி தேவன் விட மாட்டார். யாக்கோபு தன் மாமனாகிய லாபானை பார்த்து சொன்னான், என்னை ஏன் இவ்வளவு உக்கிரமாய் என்னை பின்தொடர்ந்து வருகிறீர்? என்னை இவ்வளவு உக்கிரமாய் பின்தொடர்ந்து வருவதற்கு நான் என்ன குற்றம் செய்தேன் என்கிறான். பாருங்கள், 10 முறை சம்பளத்தை மாற்றின லாபான் பின்தொடர்ந்து வந்தான். ஆனால் தேவன் அதுக்கு முந்தின நாள் இரவிலே லாபானோடு சொப்பனத்தில் பேசினார். நீ யாக்கோபிடத்தில் நலமானதை மட்டும் பேசாமல் இடத்துல வேறு எதுவும் பேசாதே என்று அவனை எச்சரித்ததினாலே லாபான் யாக்கோபை சந்திக்கும்போது சொன்னான், உனக்கு தீங்கு செய்ய எனக்கு பலன் இருக்கிறது, ஆனாலும் நேற்று இரவு உன் தேவனாகிய கர்த்தர் என்னை எச்சரித்தார், உனக்கு தீங்கு செய்யக்கூடாது என்று. இப்படி தேவன் எச்சரிக்கவில்லை என்றால் மனிதர்கள் நம்மேல் எவ்வளவு ஆதிக்கம் செலுத்துவார்கள், மனுஷர்கள் நமக்கு எவ்வளவு கொடுமை செய்வார்கள், தீமை செய்வார்கள் என்பதை திரும்ப நினைத்து பாருங்கள். மனுஷர் கையிலே சிக்காமல், மனுஷர் கையிலே விழாமல், மனுஷர்கள் நம்மை தொடாமல், மனுஷர்கள் நம்மேல் நமக்கு விரோதமாய் போராடாமல் நாம் கர்த்தருடைய இனிய பாதையிலே போக வேண்டும். 37ஆம் சங்கீதம் 1 சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அப்போ பாருங்க, அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நீ எரிச்சல் அடையாதே, நீ அவர்கள் மேல் கோபப்படாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 37ஆம் சங்கீதத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். 37:1, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. இப்போ எரிச்சல் அடைவோமானால் அது நமக்கு ஒரு தோஷம், அது நம்மை அழுக்காக்குகிறது. நியாயமாய் நாம் அந்த ஆள் மேலே எரிச்சல் அடைகிறோம், அதுக்கு ஒரு நியாயம் நாம் சொல்லலாம். எப்படியும் நம்ம எரிச்சல் அடைந்து விட்டோம், ஆகவே நாம் கரைப்பட்டு விட்டோம். இதனால தான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்கள் மேல் எரிச்சல் அடையாதே, நீ உன்னை கரப்படுத்திக் கொள்ளாதே, பொல்லாதவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள், நியாயக்கேடு செய்கிறவர்கள் இருப்பார்கள், நீ அவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே, நீ என் பிள்ளையாகவே இரு, நீ மென்மையாகவே இரு, தூய்மையாகவே இரு. அப்போ பாருங்கள், மனுஷர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம். மனுஷர்கள் தேனீக்களைப் போல தாவீதை சூழ்ந்து கொண்டதாக அவன் சொல்லுகிறான். தேனீக்களைப் போல என்னை சூழ்ந்து கொண்டார்கள், ஆகிலும் முள்ளில் பற்றின நெருப்பைப் போல அணைந்து போவார்கள் என்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் சங்கீதத்தில் நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்கிறார். இயேசுவை சிலுவையில் அறைந்த போது அங்கே சுற்றி இருந்தவர்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தையாய் சொல்லப்பட்ட விஷயம்தான் அது. மனிதர்கள் நாய்களைப் போல சூழ்ந்து கொள்வார்கள். சங்கீதக்காரன் இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறான், இரவெல்லாம் ஊளையிட்டு திரிகிற நாய்களைப் போல அவர்கள் சுற்றித் திரிகிறார்கள் என்கிறான். மனிதர்கள் விதவிதமாய் இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் தன் சங்கீதத்தில் அவன் எந்தெந்த மனிதர்கள் வழியாய் பாதிக்கப்பட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலே மனுஷன்தான் நம்முடைய பிரச்சனை. பிசாசை துரத்த நமக்கு அதிகாரம் வைத்திருக்கிறார், மனுஷனை துரத்த முடியாது. மனுஷனை துரத்தினா அந்த மனுஷனை இழக்கிறோம். பிசாசை துரத்திடலாம். The great problem of God was this man. Man was the problem of God. கடவுளுடைய பெரிய பிரச்சனை, தேவாதி தேவனுடைய பெரிய பிரச்சனையே தேவ தூதர்கள் அல்ல, மனுஷன்தான். கடவுளுடைய தேவனுடைய மனதை உடைச்சவனே இவர்தான். தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணின மனிதர்கள். அதனால தான் பைபிள் சொல், மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இன்னொரு வசனம் சொல்லுது, மனிதர்களுக்கு அடிமையாகாதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். பயப்படாதுங்க, பயப்படக்கூடாது. மனுஷன் மேலே அவன் பொல்லாப்பு செய்யும்போது அவன் மேலே ஒரு எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்யும்போது அவன் மேலே பொறாமை கொள்ளாதே. அவன் உனக்கே தீங்கு செய்ய வரும் பொழுது நீ அவனுக்கு தீங்கு செய்யாமலே அவனை ஜெயிக்க வேண்டும். நான் அவன் கூட இருக்கிறேன்னு சொல்றார் கர்த்தர். ஹல்லேலூயா. பவுலுடைய கையிலே ஒரு விரியன் கடித்தது, விஷப்பாம்பு கடித்தது. ஆனால் நல்ல வேளை, பக்கத்தில் ஏராளமான நெருப்பு மூட்டப்பட்டு நெருப்பு எரிகிறது. அந்த நெருப்புக்குள் அந்த சர்ப்பத்தை, அந்த விரியனை அவன் உதறி தள்ளி விட்டு
பேசாமல் இருந்தான். அவன் உடலெல்லாம் வீக்கம் கண்டு விழுந்து செத்துப்போவான் என்று எல்லாரும் எண்ணினார்கள். ஆனால் அவன் சாகவில்லை. அவன் அந்த அக்கினிக்குள்ளே அந்த சர்ப்பத்தை உதறி தள்ளிவிட்டான். நண்பர்களே, உங்களுக்குள்ளே இயேசு இருக்க வேண்டும். உங்கள் பக்கத்திலே அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதான் சில விஷயங்களை அதுக்குள்ளே தள்ளிவிட்டு நீங்கள் கர்த்தருடைய மனுஷனாய் முன்னே போவீர்கள். சங்கீத புஸ்தகத்தில் 1 சங்கீதத்தில் பாவிகள் என்று எழுதுகிறார். கொடிய பலவந்தனான துன்மார்க்கனை நான் கண்டேன் என்று 37 சங்கீதத்தில் எழுதுகிறார். கொடிய பலவந்தமான துன்மார்க்கனை நான் கண்டேன், ஆனால் பின்பு அவனை தேடினேன், அவன் இல்லை, அவன் இருந்த இடமே இல்லை, அவன் அழிந்து புல்லை போல அவன் மறைந்து போனான். அப்போ கொடிய பலவந்தனான துன்மார்க்கனை நீங்கள் சந்திக்க வரும். அக்கிரமக்காரரை தாவீது சந்தித்தான், பரியாசக்காரரை சந்தித்தான். பரியாசக்காரர்கள் உங்களை சந்திப்பார்கள். நீ எதை செஞ்சாலும் பரியாசம் பண்ணுவார்கள். குடிக்கு அடிமையானவர்கள் உங்களை லைஃப்பில் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்க நடுவில் எப்படி வாழ போகிறீங்க, அந்த அழுக்கு மத்தியில், அந்த அருவருப்பான பழக்கத்தின் நடுவிலே மனுஷர்கள் எப்படி வாழ்வார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடிக்கு அடிமையானவர்கள் உங்களோடு மோதுவார்கள். தூஷண வார்த்தைகளை சொல்லுகிறவர்களை நீங்கள் காண்பீர்கள். அவர்கள் உங்களையும் தூஷண வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வெளியே வருவதற்கு ஏதுவாக உங்களை தூண்டுவார்கள், கோபப்படுத்துவார்கள். நீங்கள் அந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து அந்தி கிறிஸ்து அந்த ஆளை உங்களுக்கு நேரே அனுப்பியிருப்பான். உங்களுக்கு உள்ளே இருந்து அந்த உங்களுடைய நாவு கரைப்பட வேண்டும், உங்களுடைய மனம் கரைப்பட வேண்டும் என்பதற்காக அந்தி கிறிஸ்து ஆட்களை, ஏஜென்ட்டுகளை வைத்திருப்பான். அவனை அந்த ஏஜென்ட்டுகளை உங்களிடத்தில் அவன் அனுப்புவான், உங்களை கரைப்படுத்த, உங்களை பொறாமை கொள்ள வைக்க. அதான் பொல்லாதவர்களை குறித்து பொறாமைப்படாத, நீ எரிச்சல் அடையாத, நீ அவர்களை தாக்காமலே நீ அவங்கள ஜெயிக்கணும், அவங்களோட வாக்குவாதம் பண்ணாமலே நீ அவங்கள ஜெயிக்கணும். தூஷண வார்த்தைகளை பேசுகிறவர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள். பண வெறியர்கள், அவங்களுடைய நோக்கமே பணமாக இருக்கும், அவர்கள் உன்னை சூழ நிற்பார்கள். உன்னிடத்திலிருந்து எப்படி பணத்தை எடுக்கலாம் என்பதே அவர்களுடைய கருத்தாக இருக்கும். ஜாதி வெறி பிடித்தவர்கள் உன் பக்கத்திலே வருவார்கள். அவர்கள் ஏதோ ஒரு ஜாதியிலே பிறந்திருப்பார்கள், நீங்கள் இன்னொரு ஜாதியிலே பிறந்திருப்பீர்கள். அது உங்கள் குற்றமும் இல்லை, அது அவர்கள் குற்றமும் அல்ல. ஆனாலும் அவர்கள் அந்த பிறந்த ஜாதியின் மேல் ஒரு வெறி பிடித்தவர்களாய் உங்களுக்கு எதிராக உங்களை எளப்பமாக எண்ணுவார்கள், உங்களை குறைத்து கணக்கிடுவார்கள். அப்படிப்பட்டவர்களை எப்படி ஜெயிக்கப் போகிறீர்கள்? சண்டைக்காரர்கள் உங்களை சூழ வருவார்கள், சண்டைக்கு இழுப்பார்கள். அவர்கள் வீம்புக்காரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வீம்பு பேசுவார்கள், வீம்புக்காக சண்டைகளை உங்களிடத்திலே அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் சாந்தமாய் போவதை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். நீங்கள் எதிர்த்து சண்டை போடணும் என்பதற்காக உங்கள் கோபத்தை கிண்டி கிளப்புகிறவர்கள் உங்கள் பக்கத்தில் இருப்பார்கள். ஏமாற்றுக்காரர்கள் அவர்கள் உங்களை சூழ்ந்திருப்பார்கள். நீங்கள் எப்பொழுது ஏமாறுவீர்கள் என்று காத்து கிடக்கிறவர்கள் அங்கே இருப்பார்கள். சுயநலக்காரர்கள், உங்கள்கிட்ட வர்றவங்க எல்லாம் ரொம்ப உங்களுக்காக வர்றவங்கன்னு நினைக்காதீங்க. அவ்வளவும் சுயநலக்காரங்க. கர்த்தர் மட்டும் உங்களோட இல்லைன்னா அவங்க உங்களை உயிரோட விழுங்கி விடுவார்கள். 124 சங்கீதம் 1 மனுஷன் எனக்கு விரோதமாய் எழும்பிய போது, கர்த்தரின் பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் என்னை உயிரோட விழுங்கி இருப்பார்கள் என்று தாவீது சொல்லுகிறான். மனுஷன் உங்களை உயிரோடு விழுங்குவதற்காக அவன் தயாராக உங்கள் பக்கத்திலே வருவான். கர்த்தர் மட்டும் உங்களோடு இல்லை என்றால் நீங்கள் வாழ முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமாற்றுக்காரர்கள் உங்களை எப்படியோ ஏமாற்றி விடுவார்கள். வஞ்சிக்கிறவர்கள் உங்களை அழகாக வஞ்சிப்பார்கள். அவர்கள் உங்களை வஞ்சிக்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அருமையானவர்களே, சுயநலக்காரர்கள், அநாகரிகமானவர்கள் உங்கள் பக்கத்தில் வருவார்கள். அவர்கள் அநாகரிகமானவர்கள், அவர்களுடைய நடவடிக்கைகள் அநாகரிகமாக இருக்கும். டீசெண்டாக வாழ முடியாது, அவங்களால் வாழ தெரியாது. உங்களையும் அநாகரிகமான பழக்கத்துக்கு இழுப்பார்கள். அவர்கள் அநாகரிகமாக பேசுவார்கள், அநாகரிகமான வார்த்தைகளை அவர்கள் சொல்லுவார்கள். சொல்லக்கூடாத வார்த்தைகள் என்று நான் உங்களுக்கு கற்பித்துக் கொடுத்த வார்த்தைகளை பாருங்கள். ஏசு சாமி என்று சொல்லக்கூடாது. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் சாமி என்று சொல்ல பார்ப்பார்கள். உங்களை சுற்றி இருக்கிற யாராயாலும் ஓ மை காட் அப்படி சொல்லக்கூடாது. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்களை தண்டியாமல் விடமாட்டார். எல்லாம் என் தலையெழுத்து என்று சொல்லுகிறவர்களை உங்கள் கிட்டத்தில் விடாதிருங்கள். அவர்கள் அப்படி சொல்வது தவறு. அருமையானவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் வாயிலிருந்து தேவன் எதிர்பார்க்கவில்லை. இது புறஜாதிகளுடைய வார்த்தை. ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்கள் தலையிலே அடித்துக்கொண்டு ஐயோ ஐயோ என்று சொல்வதை தேவன் சிறிதும் விரும்பவில்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குட் லக். நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க, குட் லக். உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டு குட் லக்னு யாராவது உங்கள் கிட்ட நின்று சொன்னால் அவை வேண்டாம், அப்படி சொல்லாதிருங்கள் என்று சொல்லுங்கள். இப்படிப்பட்டவங்க தான் உங்கள்கிட்ட வருவாங்க. குட் லக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இயேசுடைய கிருபையை தவிர வேற ஒன்றுமல்ல. நான் பாஸ் ஆனேன், அது இயேசுடைய கிருபை. குட் லக்கு. நீ லக்கை நம்பு, நான் இயேசுவை நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகள் யாராவது குட் லக்குன்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் சொல்லுவார்கள், நமக்கு இப்படி தான், என் ராசியே அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீங்கள் விலகணும். சில பேர் அவர்கள் தங்களையே நொந்து கொண்டு கர்மம் என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை விசுவாசி ஒரு பரிசுத்தவான் வாயிலே வருவதை தேவன் எதிர்பார்க்கவில்லை. இன்றைக்கு நான் உங்களை எச்சரிக்கிறதற்காகவே இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுகிறேன். அருமையானவர்களே, லூசு என்று உங்களை சொல்லுகிறார்கள் அடிக்கடி. அது சின்ன விஷயம் நிறைய பேர் எண்ணுகிறார்கள். நீ இன்னொரு ஆளை லூஸ் என்று சொல்லக்கூடாது. லூஸ் என்று உங்களை சொல்கிற ஆட்கள் உங்களை சுற்றி வருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவர்கள் உங்களை உண்மையிலே அப்படிப்பட்டவர்களாய் ஆக்கி விடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆபத்து வரும்போது ஐயோ செத்தேன் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீ இயேசுவோட பிள்ளை. உனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கணும் பெரியவர். அவர் உயிர் உள்ளவர், ஜீவனை காக்கிறவர், ஜீவனின் பலனானவர். அவர் அப்படி இருக்கும்போது நீ எப்படி நான் செத்தேன் என்று நீ சொல்வது? நீ சொன்ன வார்த்தை இப்படி உனக்கு சம்பவித்தால் என்ன ஆகும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில பேர் சொல்லுவாங்க, நான் ஞானஸ்நானம் எடுத்துருவேன், சத்தியமாக சொல்கிறேன், நான் எடுப்பேன். நீ சத்தியம் பண்ணுவது தேவனுக்கு சித்தமல்ல. அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்கிறவர்கள் உன் பக்கத்தில் நீ வைக்கக்கூடாது. சத்தியம் பண்ணக்கூடாது என்று இயேசுவே குறிப்பிட்டிருக்கிறார். சிலர் உங்கள்கிட்ட நெருங்கி சொல்லுவார்கள், நான் இந்த விஷயத்துக்காக ஜெபம் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்பாங்க. அப்படிப்பட்டவங்களை நம்பி ஏமாற வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க ஜெபம் பண்ணி நமக்கு சொல்ல தேவையில்லை. நம்ம ஜெபம் பண்ணா தேவன் நேரடியாக நம்மோடு பேசி, நம்மகிட்ட பேசாட்டாலும் பரவாயில்ல, நம்மளை அந்த விஷயத்திலிருந்து காப்பாற்றிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறதுலே ரொம்ப கெட்ட வார்த்தை இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒன்று, ஐயோ பால் கொட்டிட்டு வைங்க, அல்லது ஆகாரம் தரையில் கொட்டிட்டு நாசமாக போச்சும்பாங்க. இந்த வேர்டை உங்கள் வாயிலிருந்து இனி ஒரு காலமும் வராது இருப்பதாக. தூஷண வார்த்தை பேசுகிறவர்கள் உங்களை சூழ வருவார்கள். அநாகரிகமானவர்கள், கர்வமான ஆட்கள், ரொம்ப கர்வமாக வருவாங்க. அவங்க கண்ணு கர்வமாக பார்க்கும், அவங்க உடை நடை, அவங்க ஆபரணங்களை தரித்து கர்வமாக, அவங்க உடுத்துற சாரி அந்த கடையில் இருக்கும், நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம், அதை உடுத்திட்டு வந்து கர்வமாக நிற்பாங்க. அந்த மாதிரி கர்வமாய் வாழக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் உங்களை தேடுவார்கள். சங்கீதம் 10:11 அப்படி இருக்கிறது. மதிக்கெட்டவர்கள் உங்களை சூழ வருவார்கள். மதிக்கெட்டவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி அவனை ஜெயிப்பீங்க? அதான் சொல்கிறேன், கண்டுபிடிக்காமலும் ஜெயிக்காமலும் நீங்கள் ஜெயிக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும். பக்கத்தில் நெருப்பு வச்சு கொள்ளணும் எப்பொழுதும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்வமான ஆட்கள், மதிக்கெட்டவர்கள் என்ன சொல்வார்கள்? தேவன் இல்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்வார்கள், வெளியே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சர்ச்சை நம்ப மாட்டாங்க, அவங்க இதயத்துக்குள்ளே சொல்லிக் கொள்வாங்க, சர்ச்செல்லாம் நான் நம்புறதில்லப்பா, ஜபமெல்லாம் நான் நம்புறதில்லப்பா, பிரசங்க இதெல்லாம் தேவையில்லைப்பா, ஏதோ என் மனைவி பிள்ளை கோயிலுக்கு போது நான் போகிறேன், இதெல்லாம் நான் நம்புறதில்லை. இருதயத்திலே அவங்க அதை மறுதளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது. இருதயத்திலே மறுதளிக்கிற ஆட்கள் உங்கள் கிட்டத்தில் இருந்தால் கூடிய சீக்கிரம் நீங்களும் அது பாதிக்கப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, சூழ்ச்சிக்காரர்கள், கண்ணிகளை வைப்பவர்கள், பேலியாளின் மகன் கிண்டி கிளப்புகிறான் என்று நீதிமொழிகள் 16:27 கண்ணி வைக்கிறார்கள் என்பது சங்கீதம் 38:12. அப்போது கண்ணி வைக்கிறவர்கள், பேலியாளின் மகன் என்று சொல்லக்கூடிய அளவில் கிண்டி கிளப்புகிறவர். உங்கள்கிட்ட வந்து கிண்டி உங்கள் ஸ்டோரியை, பழைய ஸ்டோரியெல்லாம் கிண்டி கிளப்பி தூசித்து தூற்றி இது மாதிரி ஆட்கள் உங்களை சூழ வருவார்கள். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள்கிட்ட வர்றவங்கெல்லாம் வேஷம் போட்டு வருவாங்க. சிரித்த முகத்தோடு வரக்கூடிய துரோகிகள் உங்களை சுற்றி வருவாங்க. அருமையானவர்களே, கை கொடுக்கறது போல வரக்கூடிய யூதாசுகள் உங்கள் பக்கம் வருவாங்க. என்ன பண்ண போகிறீர்கள்? எப்படி ஜெயிப்பீர்கள்? கர்த்தர் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? பரிசுத்தாவி இல்லாமல், கைடன்ஸ் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? ஆண்டவர் உங்களுக்கு அவன் அப்பியரன்ஸை அப்படியே காட்டுவார். உங்களுக்கு ஆவியானவர் அந்த ஆளை பற்றி எச்சரிக்கையாயிடுன்னு காட்டுவாரே. நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் வேஷமாக வருவாங்க. அருமையானவர்களே, பக்தி வேஷத்தை தரித்து வருவாங்க. நாங்கள் கடந்த 56 ஆண்டுகள் ஊழியம் செய்திருக்கிறோம் மனுஷங்க மத்தியில் தான். அதனால் மனுஷன் எப்படிப்பட்டவங்களாம் என்னை தேடி வந்தான், மனுஷன் எப்படிப்பட்டவங்களெல்லாம் என் சபையில் உட்கார்ந்துருந்தான், மனுஷரில் நான் வெளியே போனாலும் எந்தெந்த மனுஷரை சந்திக்கிறேன் என்று எனக்கு எத்தனையோ பாடங்கள் உண்டு. பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், பிசாசை விட மோசம்
மனுஷன். ஏன்னா பிசாசு டைரெக்டாக வந்தால் உதச்சி தள்ளிடுவோம். ஆனால் பிசாசா தன்னை காட்டாமல் இன்னொரு மனுஷனுக்குள்ளே இருந்து வரும்போது தான், அதுவும் நமக்கு வேண்டப்பட்ட ஒரு மனுஷன் மூலமாக அவன் வரும்போது நீங்கள் ரொம்ப தடுமாறி போவீங்க. ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருடுகிறவன் வருவான். அவன் உங்களுடைய நல்லதை திருடுவான். உங்கள்கிட்ட இருக்கிற ஜெப வேலையை திருடுவான். நீங்கள் ஜெபிக்க போகிற 1 மணி நேரத்தை அவன் திருடிட்டான்னா போச்சு. உங்கள் உபவாச நாளை திருடிட்டு போயிடுவான். வா நம்ம 2 பேரும் கன்னியாகுமரி போவோம், வா நம்ம 2 பேரும் இங்கே போவோம், இங்கே போவோம். உங்களுடைய நல்ல ஜெப நேரத்தை திருடுகிறவங்க இருப்பாங்க. உங்களுடைய நல்ல ஒரு மதிப்பான ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் இருப்பீங்க. ஒரு நல்ல சர்ச்சில் மதிப்பாக நீங்கள் வாழ்வீங்க. அந்த ரெஸ்பெக்டை திருடுறவனாக இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொஞ்சம் அசந்தா உங்கள்கிட்டருந்து பொருட்களை திருடுவாங்க. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்கள் ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிறவர்களை பார்ப்பீங்க. கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு அல்லது ஒரு 4-5 சென்ட் நிலத்தை வச்சுக்கிட்டு அந்த பெருமை பேசுவாங்க. நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் பொல்லாதவர்களை குறித்து நீங்கள் எரிச்சல் அடையக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் அழிப்பீர் என்று சங்கீதம் 5:6 இருக்கப்போ, இரத்த பிரியன், அவனுக்கு இரத்தத்தை பார்க்கணும். அவன் எப்பவும் கொலைகாரன், கொலை புத்தி. அருமையானவர்களே, அவன் வண்டி ஓட்டிகிட்டு வந்தால் அந்த வண்டியை குறித்து, அந்த வாகனத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தர் இல்லைன்னா அவன் ரத்தத்தை பார்ப்பான். உங்கள் ரத்தம் கீழே சிந்தும், அவன் அதை பார்ப்பான். அதுக்கு பேர் தான் விபத்து. நண்பர்களே, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று தினமும் விசுவாசிக்கணும், சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஒரு தடவை கர்த்தருக்கு தெரியாமல் ஒரு மனுஷன் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாதுன்னு ஒரு நாள் ஒழுங்காக ஜெபம் பண்ணி விட்டீங்கன்னா, அதுக்கு சாகிற வர ஒரு மனுஷன் உங்கள் மேலே ஆதிக்கம் செலுத்த மாட்டான். அதுக்கு தான் இந்த வாரத்தில் இந்த செய்தியை திரும்ப உங்களுக்கு கொடுக்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இரத்தப்பிரியன், சூதுள்ள மனுஷன், குழியை வெட்டி அதை ஆழமாக்குகிற மனுஷர்கள் வருவார்கள். உங்களை தள்ளுறதுக்கு ஒரு குழியவே வெட்டிக்கிட்டு வருவாங்க, ஒரு பிரச்சனையை வெட்டிட்டு வருவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போய் விழணும் என்ற எண்ணத்தோடு வருவாங்க. தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதக்காரன் தன் சங்கீதத்தில் சொன்னான். தன்னைத்தான் போற்றி தன்னுடைய தான் செய்த நன்மைகளை போற்றுவான், தன்னுடைய திறமையை போற்றுவான், தன் கல்வியை போற்றுவான், தன் கையில் இருக்கும் கொஞ்சம் வசதியை போற்றுவான். அப்படி தன்னைத்தான் போற்றி, அப்படி கொஞ்சம் சொல்லிக்கொள்வது தப்பு கிடையாது. ஆனாலும் தன்னைத்தான் போற்றி தன் தேவனாகிய கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவன், அவனெல்லாம் உங்களை பக்கத்தில் வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொடுமையில் பிரியம் உள்ளவன் பற்றி சங்கீதம் 11:6 சொல்லுது. கொடுமையில் பிரியம் உள்ளவன், அவனுக்கு அவன் கொடுமை செய்கிறதுக்கு விரும்புவான், உங்களை கொடுமைப்படுத்துவான். சில வேளையில் இந்த ஆவி உங்களுக்குள்ளே நுழைந்தால் நீங்கள் கொடுமைக்கார மனுஷனாக இருப்பீர்கள், கொடுமைக்காரியாக இருப்பீர்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி அதான் உலகத்தில் இருக்குது. பயங்கரமான கொடுமை நிறைந்த மனிதர்கள் அங்கே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்கெல்லாம் கொடுமை செய்வார்கள், போராட்டங்கள் நடத்துவார்கள், அரசாங்க வாகனங்களை தீக்கிரையாக்குவார்கள், அவர்கள் வீடுகளை அடித்து உடைக்க பார்ப்பார்கள், கடைகளை அடைத்து உடைக்க பார்ப்பார்கள். அந்த அவங்களுக்குள்ளேயே அந்த கொடுமை இருக்கிறதுனால தான் அவங்க ஏற்ற வேளையில் வெளியே வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காவல்துறை எவ்வளவு கண்காணித்தாலும் கொடுமைக்காரனை அடக்க இயலாது. ஏன்னா அது நரகத்திலிருந்து வந்த ஒரு 666 ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் இச்சக உதடுகளினால் இருமனதாய் பேசுகிறவர்கள் சங்கீதம் 12:2. இச்சக உதடுகளினால் இருமனமாய் உங்கள்கிட்ட வந்து தேனுலக பேசி அதை உங்களை நம்ப வைத்து ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் உங்கள்கிட்ட நல்லா பழகி நம்ப வைத்து, அதுக்கப்புறம் உங்களை பற்றி அல்லது தங்களை பற்றி 2ல் 1 சொல்லுவார்கள். அருமையானவர்கள் உங்கள்கிட்ட வந்து கடனை கேட்பாங்க, உங்கள்கிட்ட பணம் கேட்பாங்க, நீங்கள் கொடுப்பீங்க. ஐயோ நல்ல மனுஷனுக்கு கொடுத்தேனே, அதுக்கு அதோட சரி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இச்சக உதடுகளில் நீங்கள் சிக்கக்கூடாது. நீங்கள் இயேசுவுடைய பிள்ளை. உன்னை எப்படி ஒருவன் இச்சக பேச்சுகளினாலே அவன் சிக்க வைக்க முடியும்? நீ ஜெயிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் சொல்லுகிறவர்கள் வருவார்களாம். சங்கீதம் 42:10. உன் தேவன் எங்கே? நீங்கள் தடுமாறி கீழே விழும்போது உன் தேவன் எங்கே? உன்னை தூக்க விடலையே, இந்த கல்லை அப்பமாக ஆக்கும்படி செய்ய வேண்டியது தானே? நீ இயேசுவுடைய பிள்ளை தானே? நீ படிக்காமலே பரீட்சை எழுது, பாஸ் ஆகிட்டு வா பார்க்கும். இப்படி உன் தேவன் எங்கே? உங்களுக்கு ஒரு சிரமம் வரும்போது அவங்க சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் ஒரு வியாதி வந்த உடனே உன் தேவன் எங்கேயும்பாங்க.
உங்களுக்கு பண கஷ்டம் வந்த உடனே என்கிட்ட வந்து பணம் கேட்குற, உன் தேவன் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. இதனால தான் அடுத்தவன்கிட்ட போய் கேட்கக்கூடாதுங்கிறது. அவன் நம்மளை இழப்பமாக பார்ப்பான். பட்டினி கிடந்தாலும் இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டு வாங்காதபடி கர்த்தர் உங்களை காப்பாராக. கர்த்தர் பட்டினியை விசாரிக்க 2 நாளில் வந்துடுவார், 3 நாளில் வந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களை, நமக்கு உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் சொல்லி பக்கத்தில் இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். வீணரோடு நான் உட்கார்கிறதில்லை, சங்கீதம் 26:4. வீணர்கள் உங்கள் பக்கம் வருவாங்க. இவங்க வந்து வீணர்கள்னா வீணை வாசிக்கிறவங்க இல்லை, இவங்க வேலை வெட்டி இல்லாதவங்க, வீண் பேச்சை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப ஆசை, அதனால் உங்கள் நேரத்தை, நல்ல நேரத்தை கெடுப்பாங்க, அதனால் வந்து பேசுவாங்க. அருமையானவர்களே பாருங்கள், வீணரோடுன்னா வேஸ்ட்டாக உட்காந்துருப்பாங்க. இந்த கிராமங்களில் போனீங்கன்னா மடங்களில், சத்திரங்களில், அங்கங்கெல்லாம் உட்காந்து, டீ கடை, பஜார் டீ கடைக்கு முன்னால் ஒரு 5-6 பேர் உட்காந்து ஒரு டீயை குடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகி, அடுத்த டீ வாங்கணுமானா அடுத்த ஃப்ரெண்டு வர்ற வரைக்கும், இல்லைன்னா அடுத்தவனை ஏமாற்றி அடுத்த டீன்னு, சார் டீ போட சொல்லுங்கள் சார். இது இந்த வெட்டி பேச்சு பேசுகிறவங்க கிட்டத்தில் போய் உட்காரக்கூடாது. பரியாசக்காரும் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். இதெல்லாம் அருமையாக கத்த சொல்லிக்கிறாரு. நீங்கள் இதை மாற்றி மாற்றி செஞ்சீங்கன்னா மனுஷன் கையில் சிக்குவீங்க. வீணர்கள் கையில் சிக்கிட்டீங்கன்னா உங்கள் டைம் வீணாக போயிடும், உங்கள் பணம் வீணாக போயிடும், உங்களுடைய ஜப நேரம் வீணாக போயிடும். வீணரோடு நான் உட்காருவதில்லை, சங்கீதம் 26:4. பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள், சங்கீதம் 27 அதிலே 12ஆம் வசனம். பொய் சாட்சிகள் வருவாங்க. உங்களுக்கு நான் பார்த்தேன், நானே பார்த்தேன்பாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் கண்ணால் பார்த்தேன். பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள் எழும்பிட்டா என்ன பண்ணுவீங்க? தப்பி தவறி நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, பொய் சாட்சி சொல்கிறவங்க கண்ணில் பட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஆனால் மிஸ்டேக் பண்ணாமலும் பொய் சாட்சிக்காரன் கண்ணில் படாமலும் இருக்கணுமானா உங்களுக்கு இயேசு கிறிஸ்து தேவை, பக்கத்தில் எரிகிற அக்கினியும் தேவை. கரங்களை செய்யுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும். சீறு பாம்பு தான் சீறு. 9ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சவுல் எனப்பட்டவன் சீறி பிரதான ஆசாரிய இடத்துல போய் கிறிஸ்தவர்களை பற்றி புகார் சொன்னான். சீர்னவனை தான் மடக்குனார். இன்றைக்கு நிறைய உங்களுக்கு விரோதமாக சீறுகிறவங்க எழும்புவாங்க. நீங்கள் கர்த்தர் கையில் இல்லைன்னா போச்சு. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, மனுஷன் கையில் விட்டுறாதீங்க ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆபத்து உண்டான போது அவர்கள் சந்தோஷமாய் கூட்டம் கூடினார்கள், சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள், சங்கீதம் 35:15. எனக்கு ஆபத்து நேரிட்ட போது அவங்க சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். இப்படி ஆள் தான் உங்களை சுற்றி இருக்கும். கர்த்தர் தான் உங்களை காக்கணும். உங்களுக்கு ஒரு ஆபத்து, நீ கால் இடறி கீழே விழுவீங்க, அங்கே ஒரு 4 பேர் சிரிப்பாங்க. மனுஷன் கூட்டம் கூடி சிரிப்பான். சொந்தக்காரங்க அல்லது யாரோ இவங்க பார்வையிலே படாமல் கர்த்தர் உங்களை அழைத்து செல்லணும். அல்லேலூயா. இந்த மனுஷன் கண்ணில் படாமல் கர்த்தர் உங்களை கூட்டிகிட்டு போகணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் சின்ன வயசில் அப்படி ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே, தேவையில்லாத ஆட்கள், பொல்லாத ஆட்கள் என்னை பார்க்கும்போது அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது, என்னை நீங்கள் மறைச்சிடணும், அப்படி மறைச்சிடணும். அல்லேலூயா. ஏன்னா நான் அதுக்கு முந்தி பொல்லாதவனாக இருந்தேன், பார்த்தீங்களா, ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி. அதனால் என்னை கண்ட உடனே என்ன மாப்பிள்ளை அப்படின்னு வருவான்ல, என்னலேன்ட்டு வருவான் கையை தேடி. ஆண்டவரை என்னை க்ளோஸ் பண்ணிடுங்க, நான் அந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை அப்படி மறைச்சிருவார். என்னை அவர் மறைச்சி அந்த துன்மார்க்கர்கள் போன பிறகு அவர் தன் கரத்தை எடுப்பார். அல்லேலூயா. மோசையை கண்மலை வெடிப்பில் வைத்து மறைத்து அதுக்கப்புறம் கையை எடுத்தார். கர்த்தர் இந்த வாரங்களிலே கர்த்தர் உங்களுக்கு அதை செய்யணும். இப்போ நான் பிரசங்கம் பண்ணுற இந்த செய்தியானது ஒரு வாரத்துக்குரிய செய்தி அல்ல, உங்கள் வாழ்நாளுக்குரிய செய்தி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே உங்களோட வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஒரு 4 பேரை சம்பாதிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே பாஸ்டர்கிட்ட தெரிவித்து பாஸ்டரும் அந்த 4 பேரும் சேர்ந்து உங்கள்கிட்ட ஓடி வர்றதுக்கான ஒரு நல்ல உறவில் சபையோடு இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கன்னா சபை மக்கள்னா உங்களை சுற்றி நின்று அழுது ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று, சங்கீதம் 69:4. இப்படி தான் மனுஷங்க உங்கள்கிட்ட பிடுங்குவாங்க. நீங்கள் எடுத்திருக்க மாட்டீங்க, கொடு என்று உங்களிடத்தில் பிடுங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்கள் தாவீதை எவ்வளவாய் சூழ்ந்து கொண்டார்கள். அவன் அதனால தான் சங்கீதங்களை எழுதி 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 ஆராதிக்கிறான். ஒவ்வொரு சங்கீதமும் ஜபமாகவே அவன் கர்த்தருக்கு முன்பு கொண்டு போகிறான்.
அவன் சொன்னான், அவன் சொன்ன பல வசனங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாத மனுஷர்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், மனுஷர் கையில் விழாதிருங்கள். ஒருவனும் உண்மையில் கை போட முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இதெல்லாம் நீங்கள் பாராமல் மனதில் வைக்க வேண்டியது. பாரம்பரியக்காரர்கள் உங்களை சுற்றி வருவார்கள், அவர்கள் பாரம்பரியத்தையே பேசுவார்கள். நம்ம ஆவியானவரால் நடத்தப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாரம்பரியமாக இப்படி தான் நடந்து வருது. பாரம்பரியக்காரர்கள், பதவி ஆசை உள்ளவர்கள் உங்கள் பக்கத்தில் வருவார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஒரு பதவியை கொடுத்தீங்கன்னா கம்முன்னு இருப்பாங்க. பதவியை கொடுக்கலன்னா எவ்வளவு துரோகம் பண்ணணுமா, எவ்வளவு கூசாமல் அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வேண்டியது பதவி. அந்த நாய்க்கு தேவையானது ஒரு எலும்பு துண்டு, அந்த மனுஷனுக்கு தேவையானது ஒரு பதவி. அரசியல் அப்படிதான் இருக்குது. நண்பர்களே, பதவி ஆசை பிடித்தவர்கள் உங்களோடு கூட நெருங்குவார்கள். புறங்கூறி திரிகிறவர்கள், நீதிமொழிகள் 11:13 உங்கள்கிட்ட இருந்து செய்திகளை கலெக்ட் பண்ணி 10 வீட்டில் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 10-20 பேர்கிட்ட போய் புறங்கூறி திரிகிறவர்கள் இருப்பாங்க. தந்திரக்காரனின் நாவு, யோபு 5:12 தந்திரக்காரன் கையில் சிக்கக்கூடாது. அவன் தந்திரமாக உங்களை ஏமாற்றி கொண்டு போவான். பிறகுதான் யோசிப்பீங்க, ஐயோ சர்ச்சுக்கு போக வேண்டியனா, இப்படி இவன் கையில் சிக்கிட்டேனே, அவன் என்ன மாதிரி சொல்லிட்டான், தந்திரமாக ஏமாற்றிட்டானே. தந்திரமாக ஏமாற்றி உங்கள் பணத்தை கேட்பான். நீங்கள் இந்த பணத்தை சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க, அதை உங்கள்கிட்ட தந்திரமாக கேட்குறான்னா நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, அறிவுள்ள பிள்ளையா ஏன் இருக்க மாட்டேங்க? நீ ஏன் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் உபவாசிக்க மாட்டேங்கிறீங்க? உபவாசம் இருந்து ஜெபிச்சு தந்திரக்காரன் கையிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும். சொப்பனக்காரன் வருவான். யூதா புஸ்தகம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறது. அவன் நிறைய நான் அந்த சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனம் கண்டேன்னு சொல்லுவான். உங்களை பற்றி சொப்பனம் கண்டேன், இந்த சொப்பனக்காரனை அனுமதிக்கக்கூடாது. ஆண்டவர் சொப்பனத்தின் வழியாக தான் உங்களோட பேசணுங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப கம்மியாக, ரொம்ப சீப் கிடையாது. ஏற்கனவே பேசிட்டார். ஹல்லேலூயா. வசனத்தில் அள்ளி கொடுத்துட்டார், எல்லாம் பேசிட்டார். உங்களுக்கு அன்பு கதை வேணுமா, உன்னத பாட்டை எடுத்து வாசி. உனக்கு ஆராதனை கதை வேணுமா, சங்கீதத்தை எடுத்து வாசி. உனக்கு அரசியல் கதை வேணுமா, நேபுகாத்நேச்சார், தானியேல், இன்னும் ராஜாக்களுடைய சரித்திரத்தை வாசி. உனக்கு ஒரு கிராமிய கதை தேவையா, ரூத்து புஸ்தகத்தை எடுத்து வாசி. உனக்கு ஒரு ராயல் கதை வேணுமா, எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்து வாசி. எல்லாம் வச்சுட்டார். இதுக்கு மேலே சொப்பனத்தை கண்டேன்னு உங்கள்கிட்ட யாராவது வந்து, ஆணோ பெண்ணோ, ஆண்களும் வருவாங்க பெண்களும் வருவாங்க, சொப்பனத்தை கண்டதா சொல்லுவாங்க. நீங்கள் பயப்படுவீங்க. சொப்பனத்தை எவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீங்க, நம்பாதீங்க. கர்த்தருடைய வசனத்தில் நில்லுங்க. பலிபீடத்தில் உங்களுடைய கண்களை பதியுங்கள். இயேசுவோட பாதத்தை கைகளினால் இறுக பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரத்த பலிக்காரன், உபாகமம் 19:6 இரத்த பலிக்காரன். அதனால தான் சொன்னேன், அவன் எந்த டிரைவர் இரத்த பலிக்காரன்னு உங்களுக்கு தெரியாது. லாரி ஓட்டுறவனா, அல்லது கார் ஓட்டுறவனா, மோட்டர் பைக் ஓட்டுறவனா, அல்லது எதுலையோ இரத்த பலிக்காரன் ஒருவனை யார் அனுப்புறதை யோசிங்க. அனுப்புறது 666. அந்த இரத்த பலிக்காரன் வந்து உங்கள் வாகனத்தில் மோத, நீங்கள் கீழே விழுந்து இரத்த காயங்களோட எலும்ப, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆண்டவர் என்னை சோதிக்கிறாருன்னு சொல்லி முறுமுறுக்க, இதெல்லாம் 666 பிளான். அதனால கர்த்தர் இரத்த பலிக்கு உங்களை விலக்கி காக்கணும். எங்கே போனாலும் பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். அவரை எங்கேயோ வச்சுட்டு வர்றதில்லை, உங்கள் கூடவே தான் சுமந்து போகிறீங்க. நான் உன்னோடு கூட இருப்பேன் அவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நீங்களும் நானும் இன்னைக்கும் மனுஷன் கையில் இருப்பேன். நான் வந்து மனுஷங்க மத்தியில் தான் ஊழியம் செய்திருக்கேன்னு திரும்ப சொல்கிறேன். எத்தனை வருஷம் பண்ணியிருப்பேன். விசுவாசிகளும் மனுஷங்க தான், ஊரில் உள்ளவங்களும் மனுஷங்க தான். அத்தனை பேரில் சிக்காமல் வந்தேன்னா கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மனுஷன் கையில் சிக்கக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாருங்கள், வேவுகாரன் உங்கள்கிட்ட வருவான். வேவுகாரன், யோசுவா 6:23. வேவுகாரன் அவன் உங்கள்கிட்ட ஏன் வந்து பேசிக்கிட்டு இருக்குது? வேவு பார்க்குறதுக்கு தான் வந்துருப்பாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே. உங்கள் வீட்டுக்குள்ளே வேவு பார்க்க வர்றாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்படியானால் உங்களுக்கு தெரியாமலே கர்த்தர் உங்களோடு கூட ஈடுபடுகிறார். நம்புறீங்களா? இந்நேரம் உங்கள் வேவுக்காரன் ஒருத்தன் கையில் உங்களை ஒப்பு கொடுத்துருந்தா உங்கள் குடும்பம் சின்னாபனாமல் போயிருக்கும். கர்த்தர் காப்பாற்றி வந்திருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் வேவுக்காரனும் வேவுக்காரிகளும் உங்கள்கிட்ட வந்து வேவு பார்க்க வந்தவங்க.
எங்களை வேவு பார்க்க வந்து வருவாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே. அது தெரியுமா உங்களுக்கு? நான் இவ்வளோ காலம் ஊழியம் செய்திருக்கிறேன். வீட்டுக்குள்ளே வந்து நாங்கள் புருஷ மனைவி நல்லா இருக்காங்களா இதெல்லாம் பார்ப்பாங்க அவங்க. பாஸ்டர் இவ்வளவும் பேசுகிறாரே, புருஷன் மனைவியை நல்லா வச்சுக்கிறாரா, அப்படியே வேவு பார்க்க வருவாங்க. நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது. வேவுக்காரர்கள் பாஸ்டர்கிட்ட வந்து வேவு பார்க்க வருவாங்க, சபைக்கு வந்து வேவு பார்க்க வருவாங்க. வேவு பார்க்குறதுக்குன்னே வந்து சபையில் உட்கார்ந்துருப்பாங்க. ஐயோ, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன் இந்த வேவுக்காரர்களால். கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் எங்களை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். சங்கீதம் 124:1, மனுஷனின் எனக்கு விரோதமாய் எழும்புகையில் கர்த்தர் என் பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே என் பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் என்னை உயிரோடு விழுங்கியிருப்பார். பிரதர் சிஸ்டர், உங்களை உயிரோடு விழுங்குறதுக்கு 10 பேர் புறப்பட்டு வராங்க. நீங்கள் ஜெபத்தோடு இருங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேவுக்காரன், மாயக்காரன். நீதிமொழிகள் 11:9, மாயக்காரன் உங்களை தேடி வருவான். அவன் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட், மாயமான விஷயங்களை அவன் சொல்லிக்கொள்வான். இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் ஞானஸ்நானம் எடுக்க வந்திருப்பீங்க. ஆனால் மாயக்காரன் சொல்லுவான், கர்த்தர் உன்னை அப்படி உயிர்க்க போகிறார், நீ எதுக்கு ஒரு சபையிலேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கணும், நீ வா, கர்த்தர் உன்னை அப்படி பயன்படுத்த போகிறார், இப்படி உன்னை தீர்க்கதரிசி ஆக்கிடுவார்னு மாயமான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு பிரகடனம் பண்ணி உங்களை கவுத்தி போடுவான். இதை நம்பி போன எத்தனை ஆயிரங்கள் கவுந்து போச்சு. தப்பா ஜெபம் பண்ணி தப்பா மக்களுக்கு சொல்லி மாயக்காரர்கள் மாயமானதை நம்ப வைத்தார்கள். யோனா புஸ்தகத்தில் இருக்கு 1ஆம் அதிகாரத்தில், தங்கள் மாயையை பின்பற்றி போகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அதனால் மாயையை நம்பி போகாத, கர்த்தர் உன்னை சீக்கிரம் பணக்காரனாக்கிடுவார். ஜோமண்ணு மாயை. பூமி மத நிறைவும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. பூமியை உனக்கு கொடுப்பார், வெள்ளி பொண்ணெல்லாம் உனக்கு அள்ளி கொடுப்பார், நீ சீக்கிரத்தில் பணக்காரன் ஆவாய் அப்படின்னு யாராவது பேசினா போ பிசாசே. நாங்கள்லாம் அப்படியெல்லாம் திடீர்னு வரமாட்டோம். மாமரத்தில் அரைகுறையா பழுத்து பிஞ்சிலேயே பழுத்து கீழே விழுகிறதா நாங்கள் இருக்க மாட்டோம். அதெல்லாம் மாயையில் வந்தது. மாயக்காரங்க பிஞ்சில் பழுப்பாங்க. உனக்கு நிறைய வசனம் தெரியுது, நீ உடனே ஊழியத்துக்கு வா, அங்கே போய் பிரசங்கம் பண்ணு, இங்கே போய் பிரசங்கம் பண்ணுன்னு உன்னைய ஒவ்வொரு மேடையில் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குற பொல்லாதவர்கள் எழும்பி இருப்பார்கள். அதுக்கப்புறம் நீ பிசாசினால் தாக்கப்பட்டு எரி நரகத்தால் தாக்கப்பட்டு தவறி கீழே விழும்பொழுது உன்னை அந்த மேடைக்கு அனுப்பினவர்கள் அங்கே உட்கார்ந்து சிரிப்பார்கள். இதுதான் நான் கண்ட உலகம். நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கையிலே இருங்க. ஒரே நாளில் கர்த்தர் உன்னை உயர்த்த மாட்டார். கொள்ளிகளையும் சாவுக்கேதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரர்கள் உங்ககிட்ட வருவாங்க. நீதிமொழியில் 26:18. அவன் பைத்தியக்காரனா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கேட்க, ஒரு 10 நாய் உங்களை சூழ நின்று கடிச்சிக்கிட்டு இருக்கு, பிடிச்சி இழுக்குது. அதே மாதிரி ஒரு 7-8 பைத்தியக்காரங்க உங்களை சுற்றி நின்று உங்கள் முடியை பிடிச்சி இழுக்குது, உங்கள் சட்டையை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க? இதுதாங்க உலகம், இதுதான் மனுஷன் இப்படித்தான். கொள்ளிகளையும் சாவுக்கேதுவானவைகளையும் எரிகிற பைத்தியக்காரன் உன் மேலே குற்றச்சாட்டுகளை எடுத்து எறிவான். உன் மேலே ஒரு அவப்பெயரை தூக்கி எறிவான். அவன் பைத்தியம், உன்னையும் பைத்தியக்காரன் ஆக்க பார்க்குறான். கர்த்தர் எல்லாம் ரொம்ப புத்தியாய் உன்னை நடத்துவார், உன்னை ஞானமாய் நடத்துவார், உன்னை அதிசயமாய் நடத்துவார், உன்னை ஜாக்கிரதையாய் நடத்துவார், மனுஷன் கையில் சிக்காமல் நடத்துவார். நீ போராடாமலே கர்த்தர் போராடி ஜெயத்தை எடுத்து உன் கையில் கொடுப்பார். உன்னோடு போராடினவர்களை இனி நீ காணாதிருப்பாய். உன்மேல் ஒருவனும் கை போடுவதில்லை. கர்த்தாவே எழுந்தருளும். துன்மார்க்கன் மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். அவனை பலன் கொள்ளாம கர்த்தர் தான் செய்து கொண்டிருக்க. அவன் பலன் கொண்டா நீ தப்ப முடியாது. மனுஷன் உனக்கு விரோதமாக 10 பேர் இருக்காங்க, அவன் பலன் கொண்டா நீ கஷ்டப்படுவ. அதுக்கு தான் நீ ஜெபிக்கணும். கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். அவனுக்கு பயம் உண்டாக்கும். ஆண்டவரே, எப்படி ஜெபம் பண்ணணும்? அவனுக்கு உங்க முகத்தை பார்க்கணும் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்து அவனுக்கு பயத்தை உண்டாக்கணும். அப்பதான் அவன் விலகி போவான். நீங்கள் இதை பார்ப்பீங்க, உலகத்தில் பார்ப்பீங்க. யாரெல்லாம் ரொம்ப பெருசாக தன்னை ஓவராக நாட்டில் பேசுகிறாங்க,
தேவனுக்கு விரோதமாலாம் பேசுகிறாங்க, கூசாமல் பேசுவாங்க. கிறிஸ்டியன்ஸுக்கு விரோதமாக கூசாமல் பேசுவாங்க. நான்லாம் அப்போவெல்லாம் என்ன செய்வேன்னா பதுங்கி கிடப்பேன், பதுங்கி கிடந்து சொல்லுவேன். ஏன்னா வசனம் சொல்லுது, துன்மார்க்கர் எழும்பும்போது மனுஷர் மறைந்து கொள்வார்கள். நீதிமொழிகள் 28:28. இவங்க எழும்புவாங்க, நம்ம மறைஞ்சிடணும். மறைஞ்சி நாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அப்படி கவனமாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நாங்கள் ஓவராக பேசுகிறவங்கள கர்த்தர் ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு பயம் உண்டாக்குவார். அவங்க பலம் கொள்ளாதபடி கர்த்தர் செய்வார். நேபுகாத்நேச்சாரை கர்த்தர் பயன்படுத்தும் போது அவன் பலம் கொண்டான். அவன் கர்த்தரையும் தாண்ட பார்த்தான். கர்த்தருக்கு விரோதமாக நின்ன பொழுது கோரேச கர்த்தர் அந்த பக்கம் எழுப்பி அனுப்பி, அதான் சொல்கிறேன், உங்களுக்கு விரோதமாக ஒருவன் பலன் கொண்டா இன்னொரு பலம் கொண்டவனை கர்த்தர் எழுப்பி உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் சேஃபாக யுத்தம் பண்ணாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அங்கே 2 பேரும் நேபுகாத்நேச்சாரும் கோரேசும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஜெப அறையில் ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, வழக்கை கொழுவுகிறவன் பாருங்க, கோபக்காரன் வழக்கை கொழுவுகிறான், வழக்கை கொழுவுகிறான். அந்த வழக்கு இந்த வழக்கு இது மாதிரி இருக்கிறது. நீதிமொழியில் 29:22 இருக்கு. குற்றம் சாட்டுகிறவன் உங்களை தேடி வருவான், அவங்களை குற்றம் சாட்டி கொண்டே வருவான். தானியேல் புஸ்தகத்தில் படிக்கிறோம், தானியேலை குற்றம் சாட்டுகிறான். அவன் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுவாங்களாம். இவன்கிட்ட என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம், அதை ராஜாட்ட சொல்லி கொடுத்து இவன் அரண்மனையை விட்டு விரட்டணும். நோக்கமெல்லாம் என்ன பாருங்க, தானியேலை அரண்மனையை விட்டு விரட்டணும். உங்களை தேவனுடைய அரண்மனையாகிய சபையிலிருந்து விரட்டணும். அதுக்கு உங்க மேல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கென்றே பிசாசு வந்து கொண்டே இருப்பான். பிசாசு ஆளை அனுப்புவான், அவன் வரமாட்டான். அவனை ஆண்டவர் இயேசு ஏற்கனவே நசுக்கி தள்ளிட்டார். அல்லேலூயா. இப்போ அவன் ஏவல் ஆட்கள் தான் வருவாங்க உங்ககிட்ட. அவங்களையும் ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கர்த்தருடைய பிள்ளை, நீ அழகாக இருப்ப, அருமையாக இருப்ப, இயேசுவை போல் இருப்போம், கபடற்றவர்களாக இருப்போம், கலங்கம் இல்லாதவர்களாக இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் இந்த மாதிரி பேசும்போது இந்த மாதிரி குணங்கள் நம்மக்கிட்டேயும் இல்லாமல் கர்த்தர் கழுவிடுவார். நம்ம யாரையும் குற்றம் கண்டுபிடிக்காம, நம்ம யாரையும் வேவு பார்க்காம, அந்த நான் சொன்ன அத்தனையிலையும் நம்ம கழுவப்படுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஆலோசனைக்காரன் வந்து உங்கள்கிட்ட ஆலோசனை பேசுவான். அவன் கொடுக்குற ஆலோசனையை ஏற்றுக்கிட்டீங்க, வம்புல மாட்டிக்கொள்வீங்க. நீங்கள் 2-3 பேரோட செக் பண்ணணும். 2-3 சாட்சிகளில் காரியம் நிலைவரப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் ஒரே ஆள் சொல்கிறத கேட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரே ஆள் சொல்கிறத கேட்கணுமானா உங்கள் பாஸ்டர் சொல்கிறத கேளுங்க, அவர் போதும். ஆனால் மனுஷங்கிட்ட போனீங்கன்னா வித்தியாசமாக உங்களை டீச் பண்ணி நடத்தி உங்களை இருமாப்புள்ளவர்களாய் ஆக்கி விடுவார்கள். சோதனைக்காரர்கள் உங்கள்கிட்ட வருவார்கள், பிசாசு பிடித்தவர்கள் உங்களிடத்தில் வருவார்கள். உங்களுக்கு தெரியுமாகும், உங்கள்கிட்ட வந்தவன் பிசாசு பிடிச்சிருக்கிறானா இல்லையான்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமா? உங்கள்கிட்ட வர்றவன் பைத்தியம் பிடித்தவன் வாரானா கண்டுபிடிக்க முடியுமா? கர்த்தர் இல்லாமல் எப்படி வாழ முடியும்? பாருங்கள், பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுக்குள்ளே 6000 பிசாசு இருந்துச்சான், லேகியோன் பிசாசு. இப்போ உங்கள்கிட்ட வர்ற ஒருத்தனுக்குள்ளே 5 பிசாசாவது இருக்குமே, 10ஆவது இருக்குமே, 30ஆவது இருக்குமே, 3000ஆவது இருக்குமே. அவன் 6000 வச்சுருந்தான். உங்கள்கிட்ட வாரவன் கையில், அவனுக்குள்ள, அவன் கண்ணு காது செவிக்குள்ளே, அவன் நாக்கில் எல்லாம் அசுத்தாவியல் ஆக நிறைஞ்சி உங்கள்கிட்ட வர்றவன் ஒரு 1000 அசுத்தாவியோட வந்து உங்களை கெடுத்து போடுவானே. நாங்கள்ல பயப்படுறோம். அல்லேலூயா. எங்களுக்கு பயமாக இருக்குது உங்களை விடுறது. எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது. நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே என் பிள்ளைகள் எந்த மனுஷன் கையிலையும் சிக்காமல் காப்பாற்றோன்னு சொல்லி. ஏன்னா ஊழியம்னாலே மனுஷங்க தான். இன்றைக்கி மனுஷங்க பாராட்டுவாங்க, நாளைக்கு கீழே போட்டு மிதிப்பாங்க. இன்றைக்கி காணிக்க கொடுப்பாங்க, நாளைக்கு அவங்க புகார் சொல்லுங்க. எங்கள் மனுஷன் கையில் சிக்க வைக்காமலே, ஆனால் எங்களுக்கு நல்ல ஊழியத்தை கொடுங்க ஆண்டவரே, உங்களை போல எங்களையும் மாற்றுங்கன்னு நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஏமாற்றுகிறவர்கள் கையில் நீங்கள் சிக்கக்கூடாது. பிசாசு பிடித்தவன் உங்கள் கிட்ட, பிசாசு பிடித்த லேடி உங்கள் கிட்ட வந்து உட்கார்ந்தா என்ன செய்வீங்க நீங்கள்? அந்த லேடிக்குள்ளே 4, 5, 10, 20 இருக்கலாம். என்ன கண்டுபிடிக்க முடியுமா? கர்த்தர் உங்களை காக்கணும்னு தான் நான் ஜெபம் பண்ணுறேன். காப்பார் என்றும் சொல்கிறேன்.
நம்பிக்கை வைங்க அவர் மேலே. மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் நான் தான் சொன்னேன். நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்ப வேண்டாம் என்று சொன்னவர் தான் நம்முடைய கர்த்தர். அதான் பைபிளில் நடு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வியாதிக்காரன் உங்கள் பக்கத்தில் வருவான், என்ன பண்ணுவீங்க? வியாதிக்காரன் உங்கள் லைஃப்பில் சம்பந்தப்பட்டா என்ன பண்ணுவீங்க? உங்கள் மகளை அவன் கல்யாணம் கட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வியாதியெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டா பொண்ணு மாப்பிள்ளை பேசுகிறீங்க. எல்லாத்தையும் செக் பண்ண உங்களால் முடியாது. மனுஷன் கையில் சிக்கிடுவீங்க, ஈஸியாக சிக்கிடுவீங்க. கல்யாண பேச்சில் தொற்று நோய் உள்ளவன் உங்க கை கொடுப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு தொழுநோய் தீராத நோய் உள்ளவன் உங்ககிட்ட வந்துட்டான். அந்த நோய் உங்ககிட்ட அப்படி பரவிட்டுனா என்ன பண்ணுறது? பயப்படணும்னு நான் சொல்லலை, ஆனால் இது சம்பவிக்கும். இப்போ நாங்கள் எத்தனையோ நோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்து வருகிறோம், எத்தனையோ நோயாளிகளை கை வச்சு ஜெபம் பண்ணுறோம். காரணம், எங்களுக்குள்ளே இயேசு, எங்கள் பக்கத்திலே அக்கினி சூளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கையில் ஒரு விரியன் கடிச்சது, உதறிடுவோம் அக்கினி சூளைக்குள்ள. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்ன இந்த விஷயங்களில் ஏதாவது எங்களை தீண்டுச்சுன்னா உடனே நெருப்புக்குள்ளே போட்டுட்டு நாங்கள் எளிமை நிற்கிறோமே. உங்களுக்கு அது அக்கினி தேவை. நம்முடைய அந்நிய பாஷைகளுக்குள்ளே நம்முடைய எதிர்கால திட்டங்களே அடங்கி இருக்கணும். நம்ம பேசுகிற அந்நிய பாஷைக்குள்ளே நம்முடைய ஃப்யூச்சர் லைஃபே அடங்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகினாலே நாம் எல்லாரும் அந்த அக்கினியை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை உங்கள் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வியாதிக்காரர்கள் கையிலே சிக்கக்கூடாது, வியாதி தொற்றக்கூடாது. எத்தனை கதைகள், நானும் எத்தனை வேதனைப்பட்டிருக்கேன். ஐயா, நல்ல மனுஷன் நம்பி கல்யாணம் கட்டணும். ஐயா இந்த வியாதி அவனுக்குள்ளே இருக்குது, மறைச்சி கல்யாணம் கட்டிட்டாங்க. அந்த பெண்ணுக்குள்ளே இந்த நோய் இருக்குது, மறைச்சி கல்யாணம் கட்டிட்டாங்க. நீங்களும் நானும் எவ்வாறு தப்பிப்போம்? எப்படி இதெல்லாம் கர்த்தர் தான் நம்மளை காக்கணும். அல்லேலூயா. தொற்று நோய் உள்ளவனோ அல்லது வியாதி உள்ளவனோ அல்லது அசுத்தாவி பிடிச்சவனை நீங்கள் கல்யாணம் கட்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? பரிசுத்தாய் பெற்றவனை நம்பி கல்யாணம் கட்டுங்க. சுகஜீவிகள் 123ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சுகஜீவிகள் அவங்க நோகாமல் வாழணும்னு விரும்புவாங்க. சுகஜீவிகள் நோகாமல் வாழணும், நோகாமல் ஊழியம் செய்யணும். சில ஊழியக்காரங்க இன்றைக்கி நிறைய சுகஜீவியான ஊழியக்காரங்க வந்துட்டாங்க. தெருக்களில் போய் ஊழியம் செய்ய மாட்டாங்க, கஷ்டப்பட்டு வீடு சந்திக்க மாட்டாங்க, மக்களுக்காக திறப்பில் நின்று கதற மாட்டாங்க, ஒரு சொட்டு கண்ணீர் அவங்க கண்ணில் வராது. ஆனால் ஊழியம் செய்ய விரும்புகிற சுகஜீவிகள், வாழ்கிறதுக்கு வர்றவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க கையில் சிக்காதீங்க. சுகஜீவிகள் வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிதானம் வாங்குகிறவர்கள் லஞ்சம், எதுக்குனால் லஞ்சம் கேட்பாங்க. மனுஷங்களே அப்படித்தான். நீங்கள் ஆஃபீஸுக்கு போவீங்க, லஞ்சம் கேட்பாங்க. ஈபிக்கு போவீங்க, ஈபிக்கு அங்கே லஞ்சம் கேட்பாங்க. சரியா? ஒரு ட்ரெயின் டிக்கெட் அங்கே லஞ்சம் கேட்பாங்க. நீ எங்கே போனாலும் லஞ்சம். என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் காப்பாராக. அல்லேலூயா. லஞ்சம் கொடுக்காமலும் லஞ்சம் வாங்காமலும் கர்த்தர் எனக்கு வேலை கிடைக்க பண்ணுவாராக. கர்த்தர் திறமையாக இருந்தால் யாரையும் உயர்த்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ பரிதானம் வாங்குகிறவர்களெல்லாம் சுற்றி இருக்கும்போது எப்படி தான் ஒரு நிலத்தை விற்போம், எப்படி தான் ஒரு வீட்டை கட்டுவோம், எப்படி தான் ஒரு வேலையை நம்ம பிள்ளைக்கு வாங்குவோம். எங்கே போனாலும் லஞ்சம் வாங்குறாங்களே, கேட்டு வாங்குறாங்களே. எப்படி? இப்போ நம்ம கொடுக்கலாம், சும்மா கொடுக்கலாம். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஒரு 10 ரூபா கூட நம்மளாக கொடுக்கலாம். அதுக்காக எனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்தா நான் இந்த வேலையை செய்வேன். லஞ்சம் கேட்டால் இருதயத்தை கடினமாக்கிட்டு போயிடணும். லஞ்சம் நோ சொல்லுங்கள். லஞ்சம், நீங்கள் லஞ்சம் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் லஞ்சம் வாங்குறவன் கையில் போய் சிக்குவீங்க. பிறகு காணிக்க போடுற காசை லஞ்சம் கொடுத்துட்டு இருப்பீங்க. இது சம்பவிக்காமல் இருக்கணும். ஆனால் இப்போமே இயேசு நோக்கி வலது கரத்தை உயர்த்திருங்க. வாழ்நாளில் எப்பவும் சரி, ஐயா நான் காணிக்க கொடுக்கணும், என் பிள்ளைகளை கவனிக்கணும், என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், என் பிள்ளைகளை கல்யாணம் எடுத்து வைக்கணும். என் பணத்தை நான் ஆஸ்பத்திரிக்கும் கொடுக்கக்கூடாது, லஞ்சமும் அங்கே கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது நீதிமொழி 27:15, ஓயாத ஒழுக்கும் சண்டைக்காரியும் சரி. வீட்டில் மழை பெஞ்சு ஓயாமல் ஒழுக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி சண்டைக்காரி ஓயாமல் சண்டை போட்டே இருந்தால் இது ரெண்டும் சரின்னு சாலமோன் எழுதுறாரு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க, கிட்ட இருக்கிறவங்க சண்டைக்காரியாகவும் இருக்கலாம். ஓயாமல் ஒழுக்கு, எப்போவும் நச்சன்னு ஒரு புருஷன் உங்களை இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் அது சரியில்லை, இது சரியில்லை, அது பிடிக்கும் பிடிக்கும், இப்படி யாரும் சொன்னால் அவங்களுக்கு எரிச்சல் உண்டாகும்.
அதே போல் ஒரு மனைவி எப்போ பார்த்தாலும் புருஷன் வீட்டுக்குள்ளே வருமுன்னால நினச்சா அது இல்லை இது இல்லை அப்படி சண்டா இப்படி பிரச்சனை ஆகும் சொன்னால் நல்லா இருக்காது. கர்த்தருக்கு காத்துருங்க. கர்த்தர் உங்களை இந்த மாதிரி சூழ்நிலைமைகளில் விலக்கி காப்பார். துஷ்ட அதிகாரி அவன் சிங்கத்தை போல கரடியைப் போல இருப்பான் என்று நீதிமொழிகள் 28:15 இருக்கு. அப்போ துஷ்ட அதிகாரிகிட்ட நீங்கள் போக வேண்டியிருக்கும். நீங்கள் உட்காந்துருக்கணும். நீங்கள் ஜெபிக்கிற நேரம் அங்கே உட்காந்துருக்க முடியாது. நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. அந்த கரடி உங்களை கண்ட உடனே பூனை மாதிரி ஆயிரும். கரடியை பூனையாக்கும் சக்தி அல்லேலூயா கர்த்தர். இது மாய மந்திரம் இல்லை, இது ரியல் லைஃப். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெண்கலமும் இரும்புமானவர்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப வெண்கலம் மாதிரி இருப்பாங்க, இரும்பு மாதிரி இருப்பாங்க. இது நாகும் 3:4 இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துகிறவர்கள் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. நீதிமொழிகள் 20:6. உங்கள் வாழ்க்கையில் சம்பந்தப்படுவாங்க. இதுவரைக்கும் இல்லைன்னா இனிமேல் வருவாங்கன்னு அர்த்தம். ஆனால் கர்த்தர் உங்களை காக்க வேண்டும் என்று அர்த்தம். தங்கள் தயாளத்தை பிரசித்திப்படுவோம். நான் அவளுக்கு அவ்வளோ அன்னதானம் பண்ணேன், இவருக்கு இவ்வளோ கொடுத்தேன், அங்கே அவ்வளோ பண்ணேன், இவ்வளோ நான் ரொம்ப இறக்கம் உள்ளவன். தயாளத்தை பிரசித்திப்படுத்துகிறவங்க இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. ஒட்டு கேட்கிறவர்கள் இருப்பார்கள். பைபிளிலே ஒட்டு கேட்ட ஒரு ஆளுடைய பேர் என்ன தெரியுமா? ரோதை. அப்போஸ்தலர் 12 எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜெப கூட்டத்துக்குள்ளே. இந்த லேடி மட்டும் எழும்பி போய் ஒட்டு கேட்குது. ஐயோ, ஒட்டு கேட்குறவங்களால நான் பட்ட பாடு ஊழியங்களில் ரொம்ப கஷ்டம். தெரியும் அந்த லேடி ஒட்டு கேட்குதுன்னு. அதனால தான் இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல், அவனை சுற்றி நிறைய பேர் இவனா இஸ்ரவேலை காக்க போகிறான் அப்படின்னு உடனே சவுல் காது கேளாதவனைப் போல நடந்து கொண்டான். விசுவாசி நிறைய வேளையில் நிறைய பேர் சொல்கிறது நீங்கள் கேட்டிங்கனாலும் குழப்பமாயிரும். ஏன்னா உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டிங்கன்னா அம்மா ஐயோ இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு வந்துடும். கேட்காம இருந்தீங்கன்னா நீங்கள் நாளை தினம் உன்னுடைய காயன் சிந்தைகளை கவலையற்றதாக்கினதால் சோத்தரிப்பேன் என்று துதிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் 2 பேர் உங்களை பற்றி பேசுகிறத கேட்டீங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள பாட்டு மாறிடும். யாரும் இல்லை கவலை பாட்டு வந்துடும். 4 பேர் பேசுகிறத கேட்கவே கூடாது. சாலமோன் தன் நீதிமொழிகளில் சொன்னான், நீ யார் 4 பேர் பேசுகிற பேச்சை நீ கேட்காத. அப்படி பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் வேலைக்காரன் உன்னை தூசிக்கிறதையும் நீ கேட்க வேண்டியதாக இருக்கும். அவன் கிச்சனில் உன்னை தூசிப்பான். இது அறிவில் ஜெயிக்க வேண்டிய வேலை கிடையாது. கிட்ட நெருப்பு வச்சுக்கணும். ஹல்லேலூயா. உள்ளுக்கு ஜீவனுள்ள இயேசு, ஹல்லேலூயா, ரட்சகர் இயேசு வைக்கணும். ஒட்டு கேட்குறவங்க இருப்பாங்க, காட்டி கொடுக்குறவங்க இருப்பாங்க, இந்த இவ தான் அவன் தான் நான் இல்லை மறுதளிக்கிறவங்க இருப்பாங்க. நம்ம கூடவே இருந்து சாப்பிட்டுட்டு இவனை தெரியாதுன்னு கையை கழுவிட்டு போயிடுவாங்க. அருமையானவர்களே, தண்ணீரற்ற மேகங்கள் இருப்பாங்க. கொடுப்பேன்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. மழை வர மாதிரி இருக்கும், வராது. தண்ணீரற்ற மேகங்கள் என்று 2 பேதுரு 2:10 இருக்கு, 2:17 இருக்கு. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து பேசுனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் எங்கெல்லாமோ தப்பி அலைஞ்சிக்கிட்டு இருப்பான், மார்க்கம் தப்பி அலைவான், சத்தியத்தில் இருக்க மாட்டான். ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்டாகி உட்கார ஆரம்பிப்பான். கொஞ்ச நாள் நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா நீங்களும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமாயிருவீங்க. இடரல் உண்டாக்குகிறவங்க உங்கள்கிட்ட நெருங்குவாங்க. லூக்கா 17:1 இடரல் உண்டாக்குறது தப்பு. உங்களை ஆலயத்துக்கு வர விடாமல் அவங்க இடர பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க சர்ச்சுக்கு வந்திருப்பாங்க, நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. நானும் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். ஒரு 10-20 பேரை இடர பண்ணி ஆலயத்துக்கு வர விடாமல் ஆக்கிட்டு இவங்க மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. அவ்வளவு பேச்சு திறமை. நான் சொல்கிறேன் கேளுங்க, பேச்சு திறமையே இல்லாத நல்லவங்க உங்ககிட்ட வருவாங்க. அவங்களுக்கு பேச தெரியாது, ஆனால் ரொம்ப நல்ல உள்ளத்தோடு உங்ககிட்ட வருவாங்க. உதவி செய்ய விரும்புகிற இல்லாதவர்கள் உங்ககிட்ட வருவாங்க, உங்கள்கிட்ட ஹெல்ப் பண்ண விரும்புவாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்காது. என்கிட்ட நிறைய பேர் அப்படி வந்திருக்காங்க. எனக்கு ஊழியத்துக்கு உதவி செய்கிறதுக்கு ரொம்ப விருப்பம் தெரியுது. ஐயோ, கண்ணில் கண்ணீர் மல்க வருவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வசதி இருக்காது, பணம் இருக்காது, கொடுக்க இருக்காது. இதே மாதிரி ஆட்கள் உங்கள்கிட்ட வருவாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அவங்களுக்கு
பணம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்படிப்பட்டவங்களை கவனமாக நடத்துங்க. அறியாமை உள்ளவர்கள் வருவார்கள், தெரிஞ்சு கொள்ளணும்னு வருவாங்க. சில உண்மை விரும்பிகள் உங்கள் பக்கம் வருவாங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சு கொள்ள விரும்புவாங்க. அவங்கள நீங்கள் அசட்டை பண்ணி விரட்டி அடிக்காமல் அவங்களோடு சம்பாஷணை பண்ணுங்கள். எந்த மனுஷனையும் பகைக்காதீங்க. உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுற யோனாக்கள் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஆனால் புறஜாதிய மக்களே கப்பலில் பயந்துட்டாங்க. நீ கர்த்தரை விட்டு, கர்த்தர் சமூகத்தை விட்டு ஓடுறவனா, ஐயோ பயமாக இருக்கு, ஏண்டா இப்படி செய்த நீ யோனா அப்படின்னு மற்ற கப்பலில் இருக்கிற புறஜாதிகளெல்லாம் அவனை திட்டினாங்க. நீ இருந்தாலே புயல் ஓயாதப்பா. இதே மாதிரி கர்த்தரை விட்டு ஓடுகிற, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுகிற யோனாவும் கிட்டத்தில் உன் வாழ்க்கையில் சம்பந்தப்பட்டா என்ன ஆகும்? உன் பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்டு கல்யாணங்களை கட்டி இந்த மாதிரி உறவுகளை கொண்டா என்ன ஆகும்? கர்த்தாவே, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கதறி அழுது ஒரு நாள் ஜெபிங்க. லைஃப் லாங் மனுஷங்க கையிலிருந்து கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார். இந்த மனுஷங்களை பற்றி இன்னைக்கு தான் நான் பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் இத்தனை வருடமும் மனுஷன் கையில் அகப்படாமல் கர்த்தரனை காப்பாற்றுறாரு. ஹல்லேலூயா. ஒரு நாள் ஜெபிச்சா போதும் பிரதர் சிஸ்டர். இந்த ஆராதனையில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து சாரோனின் ரோஜா, உங்கள் பக்கத்தில் அக்கினி சூளை, பரிசுத்த அக்கினி, பரிசுத்தாவியின் அக்கினி. அப்பப்போ கையில் விரியன் கடிக்கும், ஒத்தரி தள்ளிட்டு முன்னுக்கு போங்க. அல்லேலூயா. நான் சொன்ன இந்த 74 விரியன்களில் ஏதாவது 1-2 விரியன்கள் உங்களை கடித்தாலும் நெருப்புக்குள்ளே உதறதுக்கு நெருப்பு வச்சிருங்க, நெருப்பை அணைச்சிடாதீங்க. சபையில் எப்போவும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும். எல்லாரும் எழுமி நின்று சும்மா பைபிளெல்லாம் அங்கே வச்சிருங்க, தலையை உயர்த்துங்க, மனதார கை தட்டி இயேசுவே இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே இயேசுவே இயேசுவே.